ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நான் ஃபேஸிங் எப்படி கட் பண்ணணுன்னு தான் காமிக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியராக எப்படி கட் பண்ணுங்கிறது ஃபுல்லாக வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு தான் காமிக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்கேனக் எடுத்திருக்கேன். ஸோ அதை எப்படி மார்க் பண்ணணும், எப்படி கட் பண்ணுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேப்ரிக்கில் மடிப்பு என்னோட பக்கம், நான் இருக்கிற பக்கமாக வச்சுருக்கிறேன். ஸோ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து ஓப்பன் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சென்டர் வந்து மடிப்பில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஸ்கேனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. ஷோல்டரோட ஷோல்டர் அண்ட் ஸ்லீவோட கரெக்டாக ஸ்லீவ் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு பின் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா வேஸ்ட்டு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு நம்ம வேஸ்ட் ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி இது வந்து மடிப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வேஸ்ட் ஃபேப்ரிக் அடியில் போட்டுக்கலாம். ஸோ அடியில் இருக்கிற ஃபேப்ரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா மடிப்பில் தான் எடுத்திருக்கேன், நான் ஓப்பனில் எடுத்தில்லை. ஸோ இதுக்கப்புறம் சட்டையோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு துணுமே மடிப்பில் இருக்க வேணும். மடிப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நான் வந்து டிரெக்டாகவே நெக்லைன் அண்ட் ஷோல்டரை கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி கட் பண்ணுறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வெட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. 100% கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஷோல்டர் அண்ட் நெக்லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் பார்ட் தேவையில்லை. தென் ஃபேஸிங் வந்து நான் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நெக் தான் எடுத்திருக்கேன். அதோட அவுட்லைனும் பாக்ஸ் ஷேப்பில் தான் எடுக்க போகிறேன். ஸோ 1.5 inch ஆர் 2 inch உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 3 inches எடுத்துக்கலாம். 3 inches எடுக்கும்போது நம்மளுக்கு பேப்பர் ஸ்டிச் வச்சுட்டு அயர்ன் பண்ணிவிட்டு டிரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 1.5 inch இந்த மாதிரி நெக் லைன்லேருந்து 1.5 inch மார்க் பண்ணிக்கிறேங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து லைனை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்தாச்சு. இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நார்மலாக நம்மளுக்கு லூஸ் வேண்டாம் அப்படின்னா 1.5 inch தாராளமாக போதும் நெக் லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடோட பார்ட். ஸோ சில பேர் கேட்குறது என்னென்னா, பேக் சைடு வந்து சின்னதாக டீப் வந்து கம்மியாக இருந்தால் பேக் சைடுக்கும் ஃபேஸிங் தேவையான. ஸோ கண்டிப்பாக பேக் சைடுக்கும் ஃபேஸிங் தேவை, அப்போ தான் நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். பேக் சைடு வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, டீப்பாக இருந்தாலும் அகலமாக இருந்தாலுமே நம்ம ஃபேஸிங் கண்டிப்பாக கொடுக்க வேணும். ஸோ இது ஃப்ரண்ட் சைடோட பார்ட்டு. பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்க்கு மேலே நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டாக மேலே அதிகம் இல்லாமல் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைட் பார்ட். அண்ட் இதோட ஃபேஸிங் வச்சுங்க அப்படின்னா ஷார்ப் கார்னர் பாயிண்ட்டெல்லாம் கரெக்டாக நிற்கும். அண்ட் ஷோல்டரோட ஹைட்டு கூட அதுக்கு சரிக்கு சமமாக இருக்கும், எந்த ஒரு பிழை வரதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பேக் சைடுக்கு வந்து நான் ரவுண்ட் நெக் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் சின்ன நெக் லைன். ஸோ இது வந்து நம்ம மார்க் பண்ண முன்னாடி நெக் லைன் அண்ட் ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மார்க் பண்ணாமல் டிரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளவிட மார்க் பண்ணி ட்ரை பண்ணிங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் மிஸ் ஆகாது மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது தெரியும் கரெக்டாக ஷோல்டர் லைன் எது, நெக் லைன் எதுன்னு நம்மளுக்கு 100% தெரியும். எதுவுமே கூட்டி குறைக்கிறதுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. அண்ட் இதிலேருந்து 1.5 inch மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1.5 inch. உங்களுக்கு நான் சொன்னது போல் உங்களுக்கு அதிகமாக வேணும், மடித்து தைக்க வேணாம், கொஞ்சம் அகலம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து உங்களுக்கு என்ன லென்த்து தேவையோ அந்தளவு எடுத்துக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 1.5 inchக்கு இந்த மாதிரி நான் டொரோட் லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் 1.5 inch இந்த மாதிரி மார்க் பண்ணாதீங்க, அதாவது ஷோல்டர் லைன்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. இது தவறான மெத்தட். ஸோ எப்போவுமே நெக் லைன்லேருந்து தான் 1.5 inch எடுக்கணும். இதுதான் நெக் லைன் இல்லையா நம்மளோடது. ஸோ பாருங்கள், நெக் லைன் ஷோல்டர் லைனில் 1.5 inch மார்க் பண்ணுமே ஒழிய ஷோல்டர்லேருந்து 1.5 எடுக்கவே கூடாது. ஸோ அப்படி எடுக்காமல் கரெக்டாக நெக் லைன்லேருந்து மட்டும் 1.5 inch எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸிங் வெட்டுறதுக்கு. நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஆன் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெய்லரிங் கிளாஸ்க்கு நீங்களும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, see you.